இன்னைக்கு டை நம்பர் 9 அஹமதாபாத் APL பைப்பர்ஸ் யூபி ப்ரொமீதியன்ஸ் என்ன செய்ய போறாங்க கோவால. டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் கிட்ட 7-8 தோத்தாங்க. இப்ப வெற்றி பாதைக்கு திரும்புவாங்களா? மாணிகா பத்ரா 2 போட்டியும் தோத்துக்கிறாங்க சிங்கிள்ஸ்ல. அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. பட் ஃபேண்டாஸ்டிக் டீம் அங்க வராங்க பாருங்க. சோஃபியா, ரிகார்டோ வால்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. யாங்ஸி லியூ இங்க பாக்குறோம். உள்ளுக்குள்ள இறங்கி வரலாமா, அச்சு தம்சம் பண்ணலாமா அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது இன்னைக்கு இவங்களோட ஆட்டம்? மக்களே, இந்த போட்டி 2 அணிகளுக்கு முக்கியம். நீங்க இந்த லைனப்ப பாக்குறீங்க. பயஸ் ஜெயின், சுதான்ஷு குரோவர் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ்ல, அடுத்தது சோஃபியா, யாங்ஸி அது பெண்கள் பிரிவுல சிங்கிள்ஸ், அப்புறம் சோஃபியா பயஸ் சேர்ந்துக்கிட்டு ஸ்வஸ்திகா கோஷ், ரிகார்டோ, பயஸ் ஜெயின் ஏஜ் 21, ஜூனியர் மிக்ஸ் டபுள்ஸ்ல ஒரு முறை டைட்டில் அடிச்சிருக்காரு சுதான்ஷு குரோவர். ITTF வேர்ல்ட் ஜூனியர் சர்க்கிட்ல ஃபைனல்ஸ்ல சாம்பியனா வந்தவர். முதல் புள்ளி பயஸ் ஜெயினுக்கு போயிருக்கு. ஆடாரே முதல் புள்ளி சுதான்ஷு குரோவருக்கும் கிடைச்சிருக்கு. பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட் மாத்தி மாத்தி கொடுத்தாலும் ஸ்பெயினுக்கு எதிராக இன்ஜுரி ஆகி போனாருங்க. புதுசா உள்ள ஒரு கோல் கீப்பர் வந்து ஒரு பிளண்டர் பண்ணி மேட்ச் விட்டார். அவர் வரத்துக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவர் வார்ம் அப் ஆகல. ஓட்டோ வேர்ல்டோட பெஸ்ட் கோல் கீப்பர். ஒட்டுமொத்தம் அவங்க பேங்க்ல 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அற்புதங்க, நல்ல ராலிஸ் பார்க்க விருப்பம் இன்னைக்கு ஃபுல். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அண்டர்டாக். ஆச்சரியமான விஷயம், யூபி ப்ரொமீதியன்ஸோட மணியம் மக்களே பட்டர்ஃப்ளை டைம் அவுட், இன்றைய முதல் டைம் அவுட் வந்திருக்கு. விஷயம் அது இல்ல, கோச்சிட்டாலும் கை தட்டுவார், அதான் விஷயம். பிரில்லியன்ட் யூபி ப்ரொமீதியன்ஸ் இந்த சீசன் தான் உள்ள வந்திருக்காங்க பட்டர்ஃப்ளை யூடிடில. அற்புதங்க, எவ்வளவு தள்ளி இருந்தாலும் என்னால கரெக்டா பிளேஸ் பண்ண முடியும்னு சுதான்ஷு குரோவர் போட்டுருந்தாங்க. முகேஷ் சர்மா, இன்னைக்கு என்னவோ தெரியல, இது சுதான்ஷு குரோவரோட டே. ஏன்னா இந்த முதல் போட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் பிளேல பார்க்கும்போது எல்லாருமே நினைச்சது என்னவா இருக்கும்னா பயஸ் ஜெயின் புயல வச்சிருக்காங்க. சேலஞ்ச் unsuccessful. படலையே பிரச்சனைகள் தான் கேட்க முடியும். Why did you say me? Then why did you say TTR? Just for age. No, but I didn't say for age. You should have But told me. not. You should have told me. Okay. Na? Not. பரவாயில்ல, தொட தேவையில்லை. No TTR. நெட்டுக்கு டிடிஆர் இல்லைன்னு அவர் திருப்பி கேட்கலாம். எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த இடத்துல என்ன விஷயம் நான் சொல்றேங்க, கேட்டாங்க இந்த இடத்துல டிடிஆர், ஆனா இவரு நான் நெட்டுக்காக கேட்டேன் அப்படின்றாப்ல. பட் விஷயம் சிம்பிள், நெட்டுக்கு டிடிஆர் கிடையாது. சோ முதல் கேம் கொஞ்சம் இதுவா இருக்கும், ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும், போக போக தான் எல்லாம் பழக்கமாவாங்க. முதல் புள்ளி எதிர்பார்த்த மாதிரியே பயஸ் ஜெயின் பக்கம் வந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க நோரிக்கிட்டாருங்க. எங்க ஃபோர்ஹேண்ட் வந்து இஸ் வர்க்கிங் லைக் எ ட்ரீம். ஆனா அவரோட பேக் ஹேண்ட் இப்ப அவருக்கு உதவ மாட்டேங்குது. 2 முறை பார்த்திருக்கோம். அவரால் எக்ஸாக்ட்டா அந்த பேஸ் லைன்ல தொடணும்னு பார்க்கறாரு, நடக்க மாட்டேங்குது, வெளில போயிட்டு இருக்கு. 2 ஏசியன் கேம்ஸ் போற பிளேஸ் ஆன் ஆட்டம். ஓ யூ போயிடுச்சே. Butterfly time out. கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. நான் மானவ் வருவாராங்கறத பார்க்கணும். நான் மானவும் மானுஷாவும் மச் ஹையர் ரேங்க், மச் யங்கர். சொல்லிட்டாங்க கிளியர் கட்டா. கொஞ்சம் கொஞ்சமா மேல வராருங்க சுதான்ஷு, நல்லா இருக்குங்க பாக். போச்சுடா, 7-10 ஆயிடுச்சு. மக்களே 2 சர்வுக்கு ஒரு முறை அந்த சர்வ் மாறும். ஒரு அண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு சுதான்ஷுக்கு. பரவாயில்லையே, நினைச்சது நடந்துருச்சு. முன்னாடியே கட்டாச்சு நினைச்சா நான் கஷ்டம். ஆடாடே வாய்ப்பில்லைட்டாங்களே, பயஸ் ஜெயின் இந்த கேம் எடுத்துட்டாரே. ஆனா பரவாயில்ல, 9 புள்ளிகள் துரத்தி வந்திருக்காரு சுதான்ஷு. சோ கடைசியா பயஸ் ஜெயினுக்கு ஒரு கேம், சுதான்ஷுக்கு ஒரு கேம். பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்குது. டிசைட் இருக்கு. நல்லா ஆனாருங்க. செம கம்பேக். பயஸ் ஜெயின் திரும்ப ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், பந்து வந்து கீழே போயிடுச்சு. அட்டாக் பண்ண பார்த்தாரு. அதாவது ஃபோர் ஹேண்ட்ல கன்வெர்ட் பண்ணி ஆடணும் முடிவு பண்ணிட்டாப்ல பயஸ்.
அவரே வேற எடுத்துட்டு இருக்காப்ல. நீங்க வேற தவறுகள் செய்றீங்களே. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல நிறைய யோசிக்கணும் சுதான்ஷு. இந்த இரண்டாவது கேம் அவ்வளவு கம்பேக் கொடுத்து தோத்தது வந்து அவரால் தாங்க முடியல. இப்போ வந்து மதர் ஆஃப் மட்டும் வச்சுட்டு நீங்க ஐஎஸ் லெவலில் ஆடவே முடியாது. ஏன்னா எதிராளிங்க வந்து உங்களை வீக் பாயிண்ட் டார்கெட் பண்ணுவாங்கல்ல. ஆடாடே டிஎன்ஆர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். டிஎன்ஆர் சொன்னா டிடிஆரே சொன்ன மாதிரி. நல்ல ஒரு எக்ஸ்போஷர் ட்ரிப் போயிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டாரா? 11-5. குளிர்துங்கிறாரா? இது ஒரு செலிப்ரேஷனா? இல்ல இது யாருக்கோ சொல்ற மாதிரியாது. இது அவரோட செலிப்ரேஷன். 11-5 இந்த கேம் அவர் கையில. ஐயோ பயமா இருக்கு அப்படி சொல்ற அப்படி பண்ற மாதிரி பண்ணாரு. சோ முதல் மேட்சை பயஸ் ஜெயின் ஜெயிச்சிருக்காருங்க. அண்ட் மக்களே இப்போதைக்கு சோஃபியா பால்கனோவா மற்றும் யங் ஜி லூ அடுத்த போட்டியில மோதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் புள்ளியான யங் ஜி லூக்கு போகுது. அவங்களுக்கு இந்த ஒரு சீசன் அப்படி அது நிச்சயமா சோஃபியா மற்றும் பெர்னி ஆன மேட்ச் தான் சொல்லுவேன். சில நேரத்துல நீங்க எதிர்பார்க்காதது நடக்கலாம். சோஃபியாவோட ஹைட் ஒரு பக்கம், யாங்ஸிலோட ஹைட் ஒரு பக்கம் வேற வேற இருந்து அப்புறம் இப்ப மாறி இருக்காங்க ஆஸ்திரேலியாக்காக. ஆடாடே. ஆனா ஒரு நல்ல விஷயம் சோஃபியா பால்கனோவோட ரீச்சுங்க. போய் தான் அவங்க இந்த அளவுக்கு மேல வந்திருக்காங்க. அருமைங்க அருமை. யாங்ஸிலு இந்த இடத்துல நான் தோத்த எல்லா ஆட்டத்தையும் மனசுல வச்சு நாங்களும் சிரிப்போம். கிளாஸ்ல வழக்கமா சொல்லுவாங்க ஐயோ சர்வீஸ்ல மிஸ்டேக். அதன் காரணமாக முதல் கேம் இப்போதைக்கு யாங்ஸிலுக்கு வந்து சேருது. ஒரு மாதிரி அவங்களோட ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. வேற ஒண்ணும் இல்ல. உடனே கேட்டுருவாங்க, கவலைப்படாது. நக்கலா சொல்ற மாதிரி இருக்கே. சோஃபியா கம்பேக் பண்ண போறாங்களா? கௌதம், நான் அவங்களுடைய கதை பத்தி பேசிட்டு இருந்தேன். மால்டோவால இருந்து ஆஸ்திரியா வந்ததுதான் டர்னிங். எதிர்பார்க்கல, நெட்ல பட்டு வெளில போயிருக்கு. சர்வ் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி பார்த்தாங்க. ஒரு விஷயம் சொன்னாரு கிறிஸ் பேப்பர். 3 all. டேபிள் டென்னிஸ் வந்து நீங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் பேட்மிண்டனோட ஸ்லைட்லி டிஃபரண்ட். இங்க பாருங்க எப்படி கெத்தா எடுக்கறாங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் சோஃபியா பால்கனோவா பளிச்சு அடிச்சாங்க. நல்ல ஆரம்பம் கிடைச்சது யாங் ஜீலுக்கு. ஆனா அதுக்கு மேல 5-7. ஒரு சாஃப்ட் பாயிண்ட் கிடைச்சு நினைச்சு பார்க்க மாட்டாங்கல்ல. பந்தோட வேகம். ஓஹோ 9 all. கோல்டன் பாயிண்ட் பாப் மாட்டேன்னா இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆட்டம் தலைகீழா மாறுது. நெட்ல பட்டு வெளில போய் 10 all கோல்டன் பாயிண்ட். நெட்ல பட்டு யாங்ஸிக்கு உள்ள போச்சு. சோஃபியாக்கு நெட் கார்ல பட்டு வெளில போயிருக்கு. அதுதாங்க சோஃபியா பால்கனோவா என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த 11வது புள்ளி எடுக்கிறாங்க. கேமை ஜெயிக்கிறாங்க. என்ன செலிப்ரேஷன்ங்க. ஒரு டாப் பிளேயர் 3 டைம் சாம்பியன். உங்களுக்கே அந்த வெற்றி வந்து அந்த கேம்ல ஜெயிச்சது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. சோ கேம் ஆன் மக்களே. ஜெயிக்க முடிஞ்சது. பாப்போம் வித்தியாசமா இருக்குமா. ரிகார்டோ வால்டர் நம்ம வாழ்க்கைக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறீங்க லைவ்லிஹுட் அப்படிம்பாங்களா. நான் டிடி ஒரு ரெக்ரியேஷன்ஸ் போட்டாவே நிறைய ஊர்ல பாக்குறாங்க. முதல்ல என்ன பண்ணா டிஎன்ஆர் பிடி மாஸ்டர் கிட்ட இருந்து எல்லா பீரியட் மேட்சோட ரிப்பீட் மாதிரி இருக்குது. அப்படியே ஈஸி போட்டவேங்க. அடிச்சு முடிச்சிருக்கணுங்க. ஆனா பட்டர்ஃப்ளை டைம் அவுட் எடுக்கிறது 5-2ன்னு சோஃபியா. கொத்து நீங்க அந்த ரீச்ச பத்தி ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ ஒத்துக்குறாங்க. ஆனா இது எல்லாமே பாருங்க, நீங்க அவங்க தோக்க வேண்டிய மேட்ச் 31 செம ரேங்கிங். அது இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நல்லா ஆடி அடிக்க பண்றாங்க சோஃபியா. அவங்கள சுலபமா அந்த ஒரு பாயிண்ட் ராக்கெட் மேல படவே இல்ல. 3 out of 3 சோஃபியாவுக்கு
On the other hand, யாங்ஸிக்கு 3 போட்டிகள்ல 3 தோல்விகள். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். அந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க. சிங்கிள்ஸ் போட்டிகள் முடிஞ்சிருச்சு. ரெண்டுத்துலயுமே வந்து அஹமதாபாத் APL பைப்பர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2-1 இப்போ மிக்ஸ் டபுள்ஸ்க்கான சோஃபியா அண்ட் பயஸ் சிங்கிள்ஸ் ஜெயிச்சவங்க ஆட போறாங்க. வெற்றி பயணம் தொடருமா? அஹமதாபாத் APL பைப்பர்ஸுக்கு பார்க்கலாம். ஸ்வஸ்டிகா கோஷ். சோஃபியா பயஸ் தோத்ததே இல்லையா? வருதுங்க. எப்போதுமே முதல் கேம் ஜெயிச்சிடுறாங்க யூபி பிரமத்தியன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி வெற்றியும் வந்துகிட்டே இருக்கு. 2-3. அந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ்ல கொடுக்கவே முடியாதுங்க சோஃபியாவுக்கு. பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இப்போ ரொம்ப சுலபமா கொடுத்தாங்க சார். சாலியோட ஆடணும். அடுத்த போட்டியில இவர் ஜெயிப்பாரு. ரிகார்டோ வால்டர் ஜெயிப்பார். ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒருத்தர். எக்ஸாக்ட்டா அது அவசியம். முதல் கேம் என்னவோ இப்போதைக்கு அஹமதாபாத் லீட் வச்சுட்டு ஜெயிச்சாங்க. இப்பதான் பின்னாடி வந்து ஜெயிக்கிறாங்க. 2 கேம் பாயிண்ட் 4 வந்தாச்சானால இங்க முதல் கேம் தூக்கியாச்சு ஸ்வஸ்டிகா மற்றும் ரிகார்டோ. பிரில்லியன்ட்ங்க. 3-8 டவுன்ல இருந்து 7 பாயிண்ட் தொடர்ந்து எடுத்தாங்க யூபி பிரமத்தியான்ஸ். அதனால முதல் கேம் சிறப்பா ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து தோல்வியில ஒரு கேம் எடுக்கிறது கடைசியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்வீப் ஆனாதான் பிரச்சனை. சோஃபியாவோட மிஸ்டேக் அது. அவங்க சைட்லயே இந்த ஒரு ராலி கொஞ்சம் வித்தியாசமானது. 3-5 வரணுங்க அந்த மாதிரி அப்செட் வின்ஸ் எல்லாம். அப்பதான் வந்து லீக் சூடு பிடிக்கும். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். டீம் மெடல். அருமைங்க. ஒரு செகண்ட் நான் கூட மிஸ் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா அதையும் ஸ்வஸ்திகா எடுத்தாங்க. அதன் பிறகு ரிகார்டோ வால்டரும் திருப்பி கொடுத்தாரு. அட்டி இட்டி மாதிரி விட்டுருக்காரு இப்போதைக்கு ரிகார்ட். அற்புதம். ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ரொம்ப வரலாம். முடிச்சுப்பா. கோல்டன் பாயிண்ட் வந்துருச்சுப்பா. கோல்டன் பாயிண்ட். இப்போ சர்வ் வேற மாறுது. பிரிச்சிட்டாரு. வெறியோட அடிச்சார். அப்பாடா 11-10. பெரிய விஷயங்க. கோல்டன் பாயிண்ட் யூபி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் யூபி ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற முதல் மேட்ச் வெற்றி. அட்டகாசமான வெற்றிங்க. தரமான வெற்றிங்க. அப்செட் வெற்றிங்க மிக்ஸ் டபுள்ஸ்ல. சோஃபியா பால்கனோவா அண்ட் பயஸுக்கு கரெக்டா சொன்னீங்க. ஸ்வஸ்திகா ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அதாவது இந்த போட்டியில அந்த எச்சில போயிட்டு ஆடாடாடே பேஸ் லைன் ஷாட்டுக்கு போனாப்ல ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் பெரிய வெற்றி அது. 8-7 9-6 அவ்வளவு பெரிய வெற்றி கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. 10-5 நீங்க வந்து தோத்துருக்காங்க. ஒரு வெற்றி ஒரு தோல்வி. ஆனா யூபியை பொறுத்த வரைக்கும் 2 தோல்வி. அது பெரிய தோல்வி. 9-6 இருக்கிறதே கஷ்டம் யாருக்குன்னா மணிகா மைலியாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. திவ்யான்ஷி பொம்மிக்க தோக்கடிச்சிருக்காங்க. 5-6. ஒரு டென்ஷன். பந்து வெளில போச்சு. பின்தங்கி இருந்த ஒரு டீம் மேல ஏறுதீங்க. ஆளாளுக்கு தடவி விட்டு இருந்தீங்க. பயசின் பொலேர்னு வச்சா 10-9. ஆது பரிசு நீங்க என்னங்க செல்வர் ஆகவன். ஆச்சா வந்தாச்சுப்பா கோல்டன் பாயிண்ட். கோல்டன் பாயிண்ட். பயசின் லாவகமா ரிப்ளேஸ் பண்ற பார் அப்படின்னு அடிச்சாப்ல கோல்டன் பாயிண்ட். செல்வராக இன்னும் நல்ல படம் எடுத்துருவார். அவருக்கு
மக்களே கோல்டன் பாயிண்ட். இன்னைக்கு ஸ்வஸ்திகா கோஷோட பேர்ல தான் எழுதணும் இருக்குது இந்த மேட்ச். எழுதுங்கப்பா 3-0 ஸ்வீப். அவர்தான் ஓனர் ஹர்ஷா பவியோட அண்ணன் மாதிரி இருக்கிறாரு முகேஷ் சர்மா அவர்கள் துள்ளி குதிச்சிட்டாரு. ஏன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஸ்வஸ்திகா கோஷ் அண்ட் ரிகார்டோ வால்டர் டேக் அப் பண்ணாங்க. இப்ப அடுத்தது மென் சிங்கிள்ஸ். இதுல வந்து ஏட்ரியனும் ரிகார்டோ மோத போறாங்க. வாட்டருக்குங்க மணிகா பத்ரா வருவாங்க. அடடே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏட்ரியனுக்கு. இன்னைக்கு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. தக்கர் இல்ல, நான் தாங்க ஆடணும்னு ஆடுறேன். எவ்வளவு சாஃப்டான ஒரு பாயிண்ட் கொடுக்காரு பாரு. ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் கோவால நடக்கிறது கோவன் டூரிசம்க்குலாமே ஒரு பெரிய பிளஸ். இந்த பிளேயர்ஸ்லாம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத் ஊர்ல போய் சொல்லுவாங்க. அருமையான பாயிண்ட். நீங்க இத பாராட்ட மட்டும் தான் முடியும். ஏன்னா சரியான பிளேஸ்மெண்ட். முதல் கேம் ஏட்ரியன் சுலபமா எடுத்துட்டாரு. 11-6 முதல் வெற்றி லோடிங்குமா ஏட்ரியனுக்கு பார்க்கலாம். தரமா ஆடி இருக்காரு. ரெக்கார்ட் மேபி கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃபுல் கிரெடிட் டு ஏட்ரியன் ஃபார் வின்னிங். பார்த்தோம் அப்புறம் ஆச்சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிகார்டோ. 1-all. இந்த கேம் முழுக்க ரிகார்டோ ஒரு கையில வச்சிருக்காரு. முதல் பாயிண்ட்க்கு மேல வேற எந்த பாயிண்ட் வந்து சேரல. இப்போ அப்பா ரெண்டாவது பாயிண்ட் வருது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். சூப்பருங்க. எங்க இருக்காங்க ஆப்போனன்ட் பார்த்தாப்ல கிளியரா வச்சாங்க பாருங்க. முக்கியமான பாயிண்ட் போயிருக்கு. 9-8 ஏட்ரியன் லீட் பண்றாரு. இப்போ 10-8. ஆமாங்க சர்வ் வந்து பட்டர்ஃப்ளை அல்டிமேட் சாம்பியன் சீசன் 7ல ஏட்ரியன் ரசன் போஸ்டுக்கான வந்துச்சு. முத்தார் சத்தான வெற்றி. ஆடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லிவ் இன் தி பிரசன்ட். 1 love serve. கொஞ்சம் I think anger is getting the better of him எனக்கு தோணுது. ரெண்டு மேட்ச் தோத்துறார் சிங்கிள்ஸ்ல. 4-3 நான் அவுட் நினைச்சேன். கரெக்ட்டா அடிச்சிருக்காரு உள்ள. ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் பவர்ட் பை சாட் ஜிபிடி. சூப்பர்ங்க. பாயிண்ட் யாருக்குங்க? இவரு ரிகார்டோக்கு தான். கால் விட்டு வெளிய போயிடுச்சு. butterfly time out. ஓகே. சோ ரிகார்டோ வந்து 5 புள்ளிகள் தொட்டிருக்காரு. திருவன் ஆடிட்டு இருக்காருங்க ரிகார்டோ வால்டர். பிரில்லியன்ட். என்ன ஒரு அற்புதமான ராடி. கடைசியா ரிட்டர்ன் சான்ஸே கொடுக்கல. ஒரு மாதிரி டக்கா ரிகார்டோ. ஓஹோ 10 வந்தாச்சு. அந்த மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போயிட்டு இருக்கு. சும்மா தள்ளி விடல. போதுமா? 10-9. இவரும் கொஞ்சம் டென்ஷன்ல தான் பிரஷர்ல தான் இருக்காப்ல. அதனால முடிச்சே. Short game goes to டக்குனு அந்த UP Promethean. பந்த உள்ள வைக்க முடியல. சோ ரிகார்டோக்கு வெற்றி. தேர்ட் பால அருமையா பயன்படுத்தினாருங்க. சர்வீஸ போட்டு ரிட்டர்ன் கொஞ்சம் சுமாரா இருந்த உடனே பட்டுன்னு அடிச்சாரு. சட்டுன்னு பால் வெளில போச்சு. சோ ஒரு ஆறுதல் பரிசு கிடைச்சிருக்கு. டை ஸ்கோரை பாருங்க 6-all. சோ அடுத்து வர விமன் சிங்கிள்ஸ் பிட்வீன் மானிகா பத்ரா அண்ட் சாய்லிவானி 3-2-1 அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் மணிகாவா இல்ல சாய்லிவானியா டீமை ஜெயிக்க வைக்க போறது யார் பாப்போம். தோத்துருக்காங்க. மானிகா பத்ராவை தோக்கடிக்க முடியுமா? 1 service angle 1-2. அவங்க வேகத்தை மட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. எதுல இருக்கவங்க அட்டாக் சாலிவானி டிஃபென்ஸ் கேமே கூட எங்க வந்து இறங்குது பாருங்க. கடைசில வெளில போயிடுச்சானா நம்பிக்கை கொடுத்திருப்பாங்க. பீட் பண்ண முடியும் மானிகாவான்னு.
கொஞ்சம் அன்லக்கிங்க, கொஞ்சம் அன்லக்கி. நல்ல ராலி பில்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு ஆட்ட ஸ்வீப். 6-5. இடம் பார்த்து அடிக்க போனாங்க, டேபிள மிஸ் பண்ணிட்டாங்க சாய்லி. 4 அண்டா மாறி இருக்கும் டக்குன்னு. இதெல்லாம் சான்ஸே இல்ல. அன்ஃபார்ச்சுனேட் சொல்லலாம். இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நெட்ல போயிருக்கானா எவ்வளவு தூரம் தள்ளி போய் எடுத்தாங்க பாருங்க. அத நிச்சயமா பாராட்டணும். பேக் ஹேண்ட் சர்வ், அந்த ரிட்டர்ன் பலார்னு வச்சு. ஆனா சயாலிவானியும் விடமாட்டேன்னு வர ஆட்டங்கள் ஆடிட்டு இருந்தாங்க. இங்க இல்ல அவங்க. பேக் ஸ்பின் அனுப்பும், டாப் ஸ்பின்ன பேக் ஸ்பின்ன மாத்தி அனுப்பும். ஒரு மெயினான விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பந்தோட ஆட்கள் அதிகம் உள்ள வரல. அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க. சைனாவோட டாமினேஷன் பாரிஸ்ல 5 கோல்டு மட்டும் அவங்க தான் எடுத்தாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மொமெண்டத்தை கெடுக்குறாங்க. மொமெண்டம் இல்லையா உங்களுக்கு? உங்க ஓனர் பாத்தீங்களா? இப்போ வந்து சர்மா என்னது இது? அற்புதம், புரட்டிக்கிட்டு வராங்க இப்போதைக்கு சாய். அத்தப்பட்ட பாயிண்ட்ஸ் இல்லையா? சூப்பர், அற்புதம். சென்சேஷனல் வின்னர்ங்க சாய் வாங்கிட்டு இருந்து பிரிச்சு மேல்ட்டாங்க. எஸ், இன்னைக்கு கடைசி கேம், கடைசி பாயிண்ட். ஒரு கேம் எடுத்தாச்சு. டையோட ஸ்கோர் இப்ப 7-7 ஆகுது. டிசைடருக்கு டையே வந்துருச்சு. இங்க பெஸ்ட் கேம் இதான் என்ன பொறுத்த வரைக்கும். பட்டர்ஃப்ளை UDT சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. சரியான கம்பேக் ஃப்ரம் சாய்லி வாணி. யூ டேக் அபவுட் சாய்லி. மேல ஏறியே ஆகணுங்கிறப்ப கொஞ்சம் டைரிங்கா இருக்கும். ஓ முடியல இன்னும். இப்பதான் முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம். தன்னா போதுன்னு நினைச்சாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. சோஃபியா ஆன் her feet. Why not? ஏங்க பெர்ஃபெக்ட் பேசமா ஆடிட்டு இருக்காங்க. 3-2. என்ன டிஎன்ஆர் காத்து மாறி வீசுதா? அதாவது பிளாட் சர்வீஸ். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வரப்போகுதுன்றது மணிகா பத்ராக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. 10 மேல ஏறும் போதே. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஏங்க இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே, இந்த டைம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுங்க சாய்லி வாணி. சூப்பர். ஆனா இங்க ஆடுறதும் அங்க ஆடுறது மோதல், பேக் ஹேண்ட் பேட்டில். ஆனா கடைசியில முடிச்சது 7-10. என்னங்காச்சு? அற்புதம். ஒரு பாயிண்ட் தான் இருக்குங்கிறப்போ எவ்வளவு அவங்க டேபிள்ல இருந்து புஷ் பண்ண முடியும். Golden point. What a performance. Saili Wadi. Wow. Golden point. எதிர்பாராத வண்ணத்துல அந்த ஒரு வெற்றி. சாய்ந்து யூபி ப்ரொமிதியன்ஸ்க்கு முதல் வெற்றி. அட 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 பா 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 கொளுத்திட்டாங்க. என்ன ஒரு ஷோங்க. லெசனே கொடுத்துட்டாங்க. நம்பினால் கெடுவதில்லைங்க. இருந்தா போதுங்க. அவங்கள நம்பணும். அப்புறம் உலகம். வாட் a performance from this youngster. பிரிச்சாங்க. தரமான ஒரு கேமுங்க. யப்பா
எதிர்பார்த்தது இதுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாரும். கடைசி கேம் யாங்ஸி உணர்ச்சி வசப்பட்டாங்க. அதை விட இல்லைங்க வேணும்.